ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமான ஒரு தூசி இல்லை நம்ம டெய்லி வந்து வெளியே போகும்போது பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த தூசி கூட நமக்கு வந்து சளியை உருவாக்கும். இந்த சளி அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம டஸ்ட்டையோ இல்லை கிருமியோ வந்து நம்மளுடைய நுரையீரலை விட்டு வெளியேற்றுறதுக்காக நம்ம லங்களுடைய நுரையீரலில் உருவாகக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த சளி அப்படிங்கிறது. இது நாள் ஆக ஆக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிலைகளில் தான் நமக்கு இருமல் மாதிரியான விஷயங்களாக வந்து மாற ஆரம்பிக்குது. இல்லை எப்போவுமே நமக்கு வந்து சளி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதனால் அவங்களுக்கு உடல் சோர்வு வந்து ரொம்பவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து சளி பிடிக்குது, அடிக்கடி வந்து அவங்களுக்கு காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியவே வந்து அது பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எப்படி இதற்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம உடம்புல கிருமிகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான். இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. நம்மளுடைய கண்களில் உருவாகக்கூடிய கண்ணீர், அதே மாதிரி நம்ம வயிற்றில் உருவாகக்கூடிய ஆசிட், நம்மளுடைய ஸ்கின், இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமாக கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவே நமக்கு ஒரு நோய் கிருமி உள்ளே போகுது, நமக்கு சின்ன வயசுல எல்லாம் அம்மை நோய் வந்து வரும். அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு முறை நமக்கு இந்த மாதிரியான ஒரு வைரஸ் உள்ளே போச்சுன்னா அதற்கு எகைன்ஸாக நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். இதே மாதிரி தான் இந்த சளிக்கான சில ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது தான் நிறைய குழந்தைகள் வந்து அடிக்கடி சளியினால் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் ஒரு 13 வயசுக்குள்ளே அவங்களுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது வந்து சளி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வைரஸஸ், இந்த சளிக்கு காரணமான வைரஸை ரைனோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வகையான வெரைட்டிஸ் நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போகும்பொழுது தான் நமக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா இந்த கிருமிகளை வந்து அது வந்து உடலை விட்டு வெளியேற்றிடும்.